திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம். வெற்றி 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 ரோஸ் பிரதர்ஸ்க்கு வெற்றி 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 சொல்லியா என்ன ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, ஜெயிச்சிட்டோம். என்னையா சீட்டு கிட்ட வாங்கிட்டியா? சீட்டா? டேய், நம்ம பேசுனது அந்த கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, எங்க விஜய் அண்ணனுக்கு கேட்டுடுச்சுடா. என்ன கேட்டுச்சு? எம்எல்ஏ சீட்டு குத்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன்டா. ஆனா இவங்க பண்ற இந்த விஷயம் என்ன ரொம்ப சந்தோஷமாக்கி இருக்கு மாறா, சந்தோஷமாக்கி. தொலையா, என்னையா டென்ஷன் பண்ற? சொல்லியா வந்து நம்ம சொன்னனால வேலூர்ல மீட்டிங்ல சாரோ ஷாமினா பந்தல் போட போறாங்கடா. சாரு கொடுக்கலாமா? சாரு போட போறாங்க. எவ்வளவு நாள் கோரிக்கை, எத்தனை நாள் போன வீடியோல கூட நம்ம சொல்லிருக்கோம். யோ வரவெல்லாம் செத்து போறியா, 2 hour 3 hour அவனால வெயில நிக்க முடியாது. சேர போட்டு தொலைங்கய்யா, போட்டுட்டாங்களா? வெயில் உக்கிரமா அடிக்கும், ஜெயிச்சுட்டோம். அதுவும் அது வேலூர் வேற. கொஞ்சம் ஷாமினா பந்தலும் போட்டுருங்கடா. சொன்னது வெற்றி. இப்போ நான் சொல்றேன், வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, ரோஸ்ட் பிரஸ் கிடைச்ச வெற்றி. அந்த கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, எங்க விஜய் அண்ணனுக்கு கேட்டுச்சு. அவர் சொல்லியிருக்காரு, மீட்டிங் நடத்துறீங்களா, நடத்து, சேர் போடு, ஷாமினா பந்தல் போடு, ஓடியா. ரோஸ்ட் பிரஸ் கேள்வி கேக்குறாங்க, டெய்லி கேக்குறாங்க. அவன் கேக்குறது ஒரு நியாயம் தானே? சிறுபாலாச்ச மாதிரி இருக்கியா கேட்டாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க இப்போ நம்ம சொல்லுறதெல்லாம் ஒருத்தர் செயல்படுத்தும் போது அதுல கிடைக்கிற ஒரு அதுவும் உச்ச நடிகருங்க, கரியரின் உச்சத்துல வந்த ஒரு நடிகர் எங்க வீடியோவை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அந்த சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி புரியாதுங்க. ஏன்னா ஏய் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா இவங்க கொள்கைப்படி சார் போட மாட்டோம், சாமியா பந்தல் போட மாட்டோம் அப்படின்றது இவங்களோட கொள்கை. பட் இன்னைக்கு நம்ம பேசுனதை கேட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மீட்டிங்ல வந்து மிகப்பெரிய ஆனந்தம். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, நடிக்கிறேன்னு தெரிஞ்சிடும் மக்களுக்கு. ரொம்ப நடிக்கலையா, மறந்தியாது. பாத்தீங்கன்னா சேர் போட சொல்லிருக்காங்க, ஷாமினா பந்தலும் போட சொல்லிருக்காங்க. பட் அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஆமா டக்குன்னு இந்த மாதிரி பண்றீங்க. நாங்க எது பண்ணாலும் ஒழுங்கா பண்ண மாட்டோம்டா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிற தகவல் படி என்னன்னா 5000 சேர் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல, எங்க தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்துல 5 தொகுதி இருக்கு, ஒரு தொகுதியில இருந்து 5000 பேருன்னு கணக்கு போட்டு 25000 பேர். ஆமா, அத முன்னாடி சொன்னாங்க. அப்ப 5000 சேர் போடுறீங்களா? 25000 பேர் வரும்போது 5000 சேர் நீங்க போட்டீங்கன்னா ஏற்கனவே உங்க ஆட்கள் வந்து சேரை போட்டு உடைக்கிற கேரக்டர். ஆமா, எல்லாருக்கும் சீட்டு கச்சாலே அவனுக்கு போட்டு உடைப்பாருங்க. 25000 பேர் வந்து 5000 பேருக்கு தான் சீட் இருக்குதுன்னா அப்ப வரவன் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே சேர் கிடைச்சாலே இவனுங்க அடிச்சுப்பானுங்க. இப்போ இந்த மியூசிக்கல் சேர் காம்படிஷன் மாதிரி, இது யார் சேர், இது ஊ சேருன்ட்டு 25000 பேர் அந்த 5000 சேர் போட்டு உடைக்க தானே போறாங்க. கண்டிப்பா உடைப்பா. எதுக்கு இந்த பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். அதனால உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட், இத வந்து என்ன பண்றீங்க, போட்டா 25000 சேர் போடுங்க. அப்படி இல்லையா இதையும் நிர்வாகிகள் சந்திப்பா மாத்திருங்க. கண்டிப்பா பண்ணுங்க. ஏங்க போன வாட்டி சேலத்துல என்ன பண்ணீங்க? 5000 நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னீங்க. 5000 பேர்ல அதுவும் குறிப்பா என்ன சொன்னாலும் 4998 பேர் தான் வந்தாங்க. எவ்வளவு?
நீ வேற இல்லப்பா அவங்கதான்ப்பா அருண்ராஜ் அச்சு விடுறாரு. என்னடா டே 3 நாள் என்ன கதை? நாங்க வந்து உங்க கண்டிஷனை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற டீம்னு காட்டுறாங்களா. சோ 4998 பேர் தான் வந்தாங்க அப்படின்னாருல. இந்த வாட்டி என்ன பண்றீங்க, இத வந்து பொதுமக்கள் சந்திப்பா இல்லாம நிர்வாகிகள் சந்திப்பா ஆக்கி 5000 பேரை வர வச்சு நீங்க 5000 சேர் போட்டுருங்கன்ற நானு. ஆமா, இதுவும் எங்களோட ஐடியா. கரெக்ட். ஒரு ரிக்வெஸ்ட் தயவு செய்து வந்து கேளுங்க, இதையும் கேளுங்க. இல்லன்னா பிரச்சனை. ஆமா, உண்மையா கலவரம் ஆவங்க, ஏதாச்சும் உயிர் சேதம் ஏற்பட்டா நிர்வாகம் பொறுப்பல்ல, உயிர் சேதமும் ஏற்படும், சேர் சேதமும் ஏற்படும். அப்புறம் பந்தல்காரங்க சேர் போடுறதுக்கு எவனும் வர மாட்டான். சோ இதையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நிர்வாகிகள் சந்திப்பா மாத்திருங்க அப்படின்றத ரிக்வெஸ்ட் இருக்கிறோம். ஏன்னா விஜய் வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதை கேட்க பல விஷயங்கள்ல பாத்துருக்கோம். அவர் நம்ம சொல்றதை கேட்கிறாரு, கூட கமெண்ட் போடுறாரு. திருஷாடியில இருந்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. மறைமுகமா கமெண்ட் போடுறாரு. அவரும் பேக் ஐடி ஒண்ணு வச்சு நம்மள வியூ பண்ணுறாரு. சோ அதையும் நிர்வாகிகள் சந்திப்பா மாத்திருக்கேன். ஏன்னா ஆனா ஆக்சுவலா அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் எங்க பேச்ச கேக்குறது இல்ல. ஆனா பாதி பேர் எங்க பேச்ச கேக்குறாங்க, மாறிடுறாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுறோம். ஏன்னா விஜயே எங்க பேச்ச கேக்குறாரு, ஆனா கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. பட் உயர்மட்ட அளவுல இருக்கிறவங்க வந்து எங்க பேச்ச கேக்குறாங்க. அதுல இன்னொரு சிறந்த உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யபாமா சொல்றேன். அவங்க என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? அதாவதுங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்க கல்ச்சரல்ஸ்ல அவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா, பசங்களா பொண்ணுங்களா சந்தோஷமா வச்சுக்கோங்க, அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி டயலாக் வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு நம்ம கிளாஸும் எடுத்துட்டோம். பக்காவான கிளாஸ். ஆமா, ஒரு சேர்மனா இருந்துகிட்டு ஒரு காலேஜ்ல நின்னுட்டு நீங்க இந்த மாதிரி வசனம் எல்லாம் பேசலாம். பசங்களா நல்லா படிங்க, பொண்ணுங்களா நல்லா படிங்க, பசங்களா பொண்ணுங்களா அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க, இப்படிதானங்க நீங்க பேசணும். இதை விட்டுட்டு பசங்களா பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்துங்க, பொண்ணுங்களா பசங்களை டபுள் சந்தோஷப்படுத்துங்க, திருப்பி சொல்லி இருக்க இந்த மாதிரி பேசினீங்கன்னா எப்படி? நீங்களும் விஜய் கிட்ட சேர்ந்த பிறகு ஆமா தற்குறியா மாறிட்டீங்களே, ஆச்சரியக்குறியாவும் மாறிட்டீங்க. ஏன்னா எங்க சாதா காலேஜ்னா கூட பரவாயில்ல, இது வந்து டாப் 10ல இருக்கிற காலேஜ். எவ்வளவோ பேரு தங்கள் சொத்துக்களை வித்து அவங்க பசங்களை சேர்க்கிற ஒரு காலேஜ். அந்த காலேஜ்ல இருந்துகிட்டு நீங்க இப்படி பேசலாமாங்க? விஜய் கிட்ட சேர்ந்த பிறகு தற்குறியாவே மாறி போய் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்புறமா ஒரு வீடியோல பேசும்போது, பசங்களா பெத்தவங்களை மறந்துடாதீங்க, வேற யாரும் உங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க, படிச்சிருங்க, படிப்பை முடிச்சிட்டு வேற என்ன கனவு இருந்தாலும் அதை நிறைவேற்று. பெத்தவங்களை மறந்துடாதீங்க, ஃபர்ஸ்ட் படிப்பு தான் முக்கியம், படிச்சு முடிச்சிட்ட விட நீங்க உங்க கனவுல காணுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொன்மொழிகளை உதிர்ந்து இருக்காங்க. இது யாரால நடந்த மாற்றம்? பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிற இந்த ரோஸ்ட் பிரதேசம். அதாவது அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எனக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு, ப்ரோ எங்க மேடமோட மாற்றத்துக்கு காரணம் நீங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்ட பெருமை உண்மைதாங்க. ஏங்க விஜயும் எங்க பேச்ச கேக்குறாரு, அந்த கட்சியில இருக்கிற இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்க பேச்ச கேட்டு மாத்தி பேசும்போது அதோட சந்தோஷம் பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமை. அதோட சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டுது, எங்களுக்கு புரியும். சோ இனிமேட்டு அவங்க மாறிட்டாங்க. இப்போ அவங்க மாறிட்டா கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க. ஏங்க நம்ம ஏன் சந்தோஷப்படுறோம் புரியுதா? அந்த காலேஜ்ல நின்னுகிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய ப்ரோமோட் பண்ணி விட்டுக்கிட்டு தற்குறியா அந்த ஸ்டூடெண்ட்ஸ மாத்துறதுக்கு இந்த மாதிரி பேசினீங்கன்னா நானே சந்தோஷப்படுறேன். ஐ அப்ரிஷியேட் திஸ் அப்படின்ற ஒரு விதத்துலதான் நம்ம பாக்குறோம். அப்ப என்னப்பா குளச்சில ஆயிடுவாங்க போல. குளச்சல் எம்எல்ஏவா போயாயோ, அதுவே வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ல தான் இருக்குது. என்ன சொல்ற நீ? நிறைய கண்டென்ட் இருக்கு, இப்ப இதுக்குள்ள போக சொல்றியா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா குளச்சல் எம்எல்ஏ கனவுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்யபாமாவோட ஓனர் வந்து மரியா ஜீனா ஜான்சன் வந்து இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஹெவி ஃபீல்ட் ஒர்க்னா இந்த மாதிரியா? ரியல் ஃபீல்ட் ஒர்க் சொல்றேன். அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு புர்டா அவுட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல 10ஆவதுக்கு அவங்க அப்பா கட்டி கொடுத்த ஆர்பர் வேற இருக்குது பக்கத்துல. சோ அந்த ஆர்பரை வச்சு அந்த ஆர்பரை வச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வழிவகையில தானும் ஒரு அரசியல்வாதி, சோழ பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ, சத்யபாமா எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இத வந்து நம்ம ஆளுக்கு பிடிக்கல. யார் சொல்லு? மரியா வில்சன். இந்த மரியா வில்சன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த சத்யபாமா ஓனர் இருக்காங்களா மரியா ஜீனா ஜான்சன், அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா மரியா வில்சன். அவர் வந்து ஜேபிஆர் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி ஜேபிஆர் காலேஜ் வந்துச்சுன்னா
இந்த மரியசீனா ஜான்சனோட அக்கா இருக்காங்க பாரு, அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா மரியா வில்சன் கல்யாணம் பண்ணிருக்காரு. சோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது, பையனை கொடுத்து பையன் எடுக்கிற மாதிரி ரெண்டு ட்வின்ஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மரியசீனா ஜான்சன் வந்து எனக்கு குளச்சல் தொகுதி வேணும், ஏன்னா எங்க அப்பா அங்க வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காரு, அங்க போனா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு இதை காட்டி விஜய் கிட்ட சீட்டு கேட்டுருக்காங்க. இத வந்து மரிய வில்சன் நோட்ட விட்டாரு. ஓ ஏய், எனக்கு போட்டியா வரியா, நீ வந்து போய் ஜாலியா நின்னு ஜெயிச்சுட்டு நான் எங்கன்னா நின்னு தோத்து போட்டா என்ன இந்த ஊர் உலகமே கலாய்க்காதா, சிரிக்காதா அப்படின்ட்டு மரிய வில்சன் என்ன பிளான் போடுறாருன்னா, நம்மளும் குளச்சலைய கேட்போமே, நீங்க என்னங்க நீங்க ஜேபிஆரோட பொண்ணு கேக்குறீங்க, நான் ஜேபிஆரோட எக்ஸ் மருமகங்க, நான் கேட்க கூடாதா? பாத்தீங்கன்னா இவரு வந்து மரிய வில்சன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் குளச்சல் தொகுதி தான் வேணும். சோ ஃபைட்டிங். சோ இப்போ வந்து திமுகக்கும் டிவிகேக்கும் ஃபைட் கிடையாதாங்க, ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஃபைட் கிடையாதாங்க, டிவிகேக்கும் உள்ளே ஃபைட், டிவிகே யாருக்கு குளச்சல் சீட்டு, மரியசீனா ஜான்சனுக்கா இல்ல மரிய வில்சனுக்கா? இப்ப நீ சொல்லு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற? விஜய் தான் முடிவு எடுக்க முடியும். நம்ம சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஜேபிஆரோட நேரடி வாரிசு யாரு? மரியசீனா ஜான்சன். வில்சன்றவர் யாரு? மருமகன். எக்ஸ் மருமகன். உனக்கும் அந்த ஊருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதே இவங்க ஜேபிஆர் பொண்ணு கட்சி நேரடி தொடர்பு இருக்கும். அவங்க ஒரு 6-8 மாசமா வேலை செஞ்சிருக்காங்க, அந்த ஹார்பர் மக்கள் கிட்ட வாங்கியிருப்பாங்க. சோ அவங்க சீட்டு வாங்குறது தான் லாஜிக். கரெக்ட். ஆனா நீ வந்து என்ன பண்ணுங்கன்னா, அங்க ஒரு குட்டையை குழப்பணுன்றதுக்காக நம்ம அண்ணன் வந்து கேட்டாரு. இப்ப நான் ஏன் இந்த கண்டென்ட்டை எடுத்து பேசுறேன்னா, இங்க கோடி கோடியா பணம் புரளுது. அதாவது மரிய வில்சன் என்ன தெரியுமா பண்றாரா, உனக்கு வந்து நான் அந்த சீட்டை விட்டு தரணும்னா நீ எனக்கு 40 கோடி கொடு, 50 கோடி கொடு, பேரம் நடக்குது. இந்த பேரத்துக்கு பின்னாடி யாரு இருக்கிறான்னு பார்த்தா எங்க அண்ணன் புஷி ஆனந்த். விஜய் இல்லையா? விஜய்க்கு அது மேல்மட்டத்துல போவையா? எங்க அண்ணன் புஷி ஆனந்தம் என்ன பண்றாருன்னா, நான் சீட்டு மரிய வில்சனுக்கு தான் தரலான்னு இருக்கேன், பிகாஸ் மரிய வில்சன் இஸ் a good guy. அப்புறம் யோசிக்கோங்க யாருன்னா, இப்ப வந்து அந்த மரியசீனா ஜான்சன் கிட்ட ஸ்கெட்ச் போடுறாங்க, பணத்தை உசார் பண்ணலாங்க. மரிய வில்சனும் புஷி ஆனந்த், எங்க அந்த பொம்பளை கிட்ட பணம் நிறைய இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பணத்தை கறந்துடலாங்க அப்படின்ற டாக்ல இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பிளான் போட்டு அமௌண்ட்டை கறக்க பாக்குறாங்க. சோ இந்த கட்சியில பாருங்க எவ்வளவு கோடி ரூபாய் புரண்டிட்டு இருக்கு. அதாவது சும்மாவே காசை பாருங்க, பணம் புரளும் கட்சி. ஆனா இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் சொல்றாங்க பாருங்க, ஏங்க நானும் கிறிஸ்டியன் தான், பேசலாம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பத்தி. இவங்க எல்லாம் என்னன்னா, இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கேங் எல்லாம் போயிட்டு விஜய் வந்து கிறிஸ்டியனுங்க, விஜய் கிறிஸ்டியனுக்கு நல்லது செய்வாருங்க, செய்யல இல்ல ஆக்சுவலா அது பதிவு பண்ணணும், செய்யவும் போறதும் கிடையாது. அது வந்து இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ்க்கு புரிய மாட்டேது. அதாவது பெரிய பண முதலாளிகள், இப்ப இந்த சத்யபாமா மரியசீனா ஜான்சனா இருக்கட்டும், இந்த மரிய வில்சனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் போய் விஜய் கிட்ட ஒட்டுறதுக்கு காரணம் என்ன? விஜய் நல்லவரு, வல்லவரு, நாளும் நல்லது செய்வாரு. ஒரே ரீசனு, எங்க இஸ் a கிறிஸ்டியன், நம்ம கிறிஸ்டியன் அவர்கிட்ட போனோம்னா அவர் நம்மளுக்கு சப்போர்ட். ஆனா கிறிஸ்துமஸுக்கு வந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவே உதச்சாலும் விஜய் கேள்வி கேட்க மாட்டாரு. கண்டிப்பா ஒரு கிறிஸ்டியனுக்கு நல்லது செய்வானா, நல்லது செய்ய மாட்டாரு. அது இந்த கும்பலுக்கு தெரியுதானா? தெரியாது. சொந்த படம் ஜனநாயகன்னு அதுக்கே குரல் கொடுத்து வாய் தொடராத நாளைக்கு கிறிஸ்டியனை உதைச்சா என்ன, இழுத்து நடு ரோட்ல போட்டு மெதிச்சா என்ன குரல் கொடுக்க போது? இது இந்த ஜீவன் எதுக்கும் குரல் கொடுக்காது. பணம் வந்து பாத்தீங்கன்னா மேல்மட்ட அளவுல வந்து பாத்தீங்கன்னா 1 சீட்டு 2 சீட்டுக்காக இது இந்த மரியசீனா ஜான்சன் கிட்ட மட்டும் தான் நடக்குதானா? கிடையாது. எல்லார்கிட்டயும், எல்லா பண முதலாளிகள் கிட்டயும் புஷி ஆனந்த் ஒரு புஷி ஆனந்த் ஒரு தொகையை கேக்குறது, அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ற ஒருத்தர் ஒரு தொகையை கேக்குறது. ஆனா லாஸ்ட்ல எவனா ஜெயிக்க போறானான்னு பார்த்தா வாய்ப்பு இல்ல ராஜா. இப்ப குளச்சல்ல இந்த 2 பேர் முட்டின்னு இருக்காங்க. நீ ஓபன் சொல்றப்பா, யாரு சீட் கொடுக்க போற சொல்ற? எங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா மரியசீனா ஜான்சனுக்கு தான் சீட் கொடுப்பாங்க. ஆமா சீட் அவங்களுக்கு சொல்றப்பா, ஓபன் டாக் விட்டுருப்பா, சொல்றப்பா. என்னப்பா நீ சிரிச்சிட்டு இருக்க? இன்னொரு உண்மையை சொல்லிடுறாங்க, எங்க மரியசீனா ஜான்சன் நீங்க அங்க நின்னாலும் தோத்து போடுவீங்க. தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க, அதெல்லாம் தேவையான கதை. உங்களுக்கு சீட்டு குளச்சல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட கோட்டையா. அங்க டிஎம்கே வேற இருக்கு. இவங்க வந்து பாரம்பரியமான ஃபேமிலிஸ், அங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டிஎம்கேவும் காங்கிரஸும் இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏப்பா 2 தம்பிங்களா அப்படி ஓரமா போய் விளையாடுங்க, தள்ளி போங்க, அடிக்கடி பற்ற போது ப்ளீஸ் கோட் அவுட். உங்க குடும்ப சண்டையை போய் அப்படி ஓரமா வச்சுக்கோங்க, இது அரசியலியா, இங்க வந்து 7 கூட்டு இருக்காதீங்கன்னு காமெடி பண்ணி கலாச்சிட்டு போயிடுவாங்க. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா
அந்த கட்சிக்குள்ள வந்து இந்த பணம்ன்றது வந்து பெரிய வகையில வந்து விளையாட்டு இருக்கு. சோ புஷி ஆனந்தும் விஜயும் எந்த தொகுதியும் நிக்காம கூட பல கோடிகளை பார்க்கலாம். பிரச்சனை இல்லாம பாப்போம். காசு வருதுங்க நிறைய. இப்ப எங்க அண்ணன் வந்து சந்தோஷத்துல வராரு புஷி. இந்த மாதிரி ஒரு 10 பெரிய பண முதலாளிகளை எங்க கிட்ட காட்டுக்கலாம், நான் பாத்துக்கிறேன் புஷி. சந்தோஷமா இருப்பாங்க. நான் ஹாப்பி. ஆனா சரி, அவங்களுக்கு வந்து பாத்தனா குளச்சல் குத்துருவாங்க. எங்க அண்ணன் மரியவில்சன் எங்க நிப்பாரு? அதுதாங்க ஒண்ணும் புரியல. ஜேபிஆரோட மரியவில்சன் எங்க நிப்பாரு? அவர் வீடு வந்து மன்னிவாக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிவாக்கம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் இல்லப்பா, செங்கல்பட்டு தொகுதியில வரும். செங்கல்பட்டு தொகுதி. செங்கல்பட்டுல நிக்க முடியுமா? இவரால ஓட விட்டுருவாங்களே. சரி, ஸ்ரீபெரும்புத்தூர் நிக்க முடியுமா? ஓட விட்டுருவாங்களே. ஏன்னா இந்த பேஸ்ல எங்க நின்னாலுமே எங்க அண்ணனுக்கு மரணாட்டி இருக்கு. அதனால மரியவில்சனுக்கு வந்து நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் என்ன, பாண்டிச்சேரி போயிடு. பாண்டி பெஸ்ட் பெஸ்ட். அங்க போயிடுங்க. அங்கே இன்னொரு போட்டியாளர் இருக்காப்புல, தெரியல. என்னப்பா சிரிக்கிற? எல்ஜேகே சொல்றேன். எல்ஜேகே அதாவது மரியவில்சன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, எல்லாம் ஒரே டீம். எல்லாம் ஒரே டீம் தான். எல்லாம் ஒண்ணுதான். ஆதவ அர்ஜுனோட மச்சான். எல்லாம் கனெக்ட் ஆகும். எல்லாமே மச்சான் மாமன் எல்லாமே பாண்டிச்சேரியில தான் இருக்காரு. சோ அங்க போய் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா மரியவில்சனுக்கு வந்து இது இருக்கும். சோ சத்தியமா இருக்கு. ஆமா. சோ குளச்சல் தொகுதியோட இதுதான். குளச்சல் தொகுதியில அந்த ஆர்பர் கதையெல்லாம் பத்தி நம்ம டீடைல்டா ஏற்கனவே பேசிட்டோம். குளச்சல் தொகுதி வேட்பாளரா சத்யபாமா ஓனர் அறிவிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட கதைகள் எல்லாம் இருக்கு. கதைகள் இல்ல, ரியல் லைஃப் இன்சிடென்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விடுவோம். பொறுமையா அவுத்து விடுவோம். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், காலேஜ் கேம்பஸுக்குள்ள அரசியல் தயவு செய்து திணிக்க கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அங்க எதுவுமே பாடக்கூடாது. பாட்டு இல்லங்க, நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. அது ஆக்சுவலா அந்த கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, விசில வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் இது. இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றது வந்து ஆக்சுவலாவே தப்பு. எப்படி யூஜிசி வந்து சும்மா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு காலேஜ் கேம்பஸே நீங்க வந்து அரசியல் கேம்பஸா மாத்தினா எப்படி? சோ இத வந்து நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். சாரி, கண்மையா வண்டிக்கிறோம். சோ அந்த மாதிரி செயல்கள்ல யாருமே ஈடுபடக்கூடாது. எந்த காலேஜுமே ஈடுபடக்கூடாது. அது டிஎம்கே காலேஜா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன்லாம் ஆக்சுவலா யாருமே பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கிட்ட விருப்பங்க. நீங்க யார சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ரிசர்ச் பண்ணு, எந்த கட்சி நல்ல கட்சின்னு நீ ரிசர்ச் பண்ணி நல்ல அரசியல்வாதி உருவாவாங்க. ஆமா. இப்ப அந்த ரிசர்ச் பண்றதுக்கு எங்க அண்ணன் இன்னொன்னு பண்ணிருக்காரு, தெரியுமா? தெரியாது. சொல்லி விட்டோம். எங்க அண்ணன் விஜய் ஒரு புதுவிதமான கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போறாரியா? புதுவிதமான கேம்பெயினா? என்னயா கேம்பெயினே ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணல, என்ன புதுவிதமான? இப்போ நீ இப்ப என்ன சொன்ன? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணனும்னு சொல்லிருக்க. ரிசர்ச் எங்க பண்ணுவாங்க? ஆன்லைன்ல. ஆன்லைன்ல நான் கேட்ச் பண்ண போறேன்ல. ஆன்லைன்லயா? நான் 234 தொகுதி வேட்பாளரையும் ஆன்லைன்லயே அனௌன்ஸ் பண்ணுவேன். ஆன்லைன்லயே நான் பிரச்சாரம் பண்ண போறேன். ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ண போறீங்க? ஆமா. சரி, இப்போ வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க? இப்போ வீட்ல தான் இருந்தேன். ஆன்லைன்ல தானே போடுங்க ட்வீட். இது கேன்வாசிங். இதுல எலெக்ஷன் கேன்வாசிங்டா. எலெக்ஷன் கேன்வாசிங் ஆன்லைன். அதாவது பாத்தீங்கன்னா ஜென்சி தலைமுறைக்காகவே ஒரு மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் எங்க அண்ணன் எடுத்துட்டு வராருங்க. ஒரு புது வித்தியாசமான அணுகுமுறை. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேம்பெயினிங். பிகாஸ் யாருக்கிட்டுமே போன் இல்லாம இல்ல. நான் போன்லயே ரீச் ஆகிறேன். போன் வழியா போயிடுவோம். ஏன்னா விஜய் வந்து 234 தொகுதிக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணோம்னா நடக்காத காரியம், கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நான் வந்தனா கூட்டம் கூடங்க. அப்புறமா கூட்டம் வந்து காணாம போவோம். பாதி பேர் செத்து போவீங்க. ஏற்கனவே கம்மியா இருக்கு. சோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 234 வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க எல்லாரையும் வந்து வீட்டுல வந்து ஸ்டுடியோ ரெடி பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ரெடி பண்ணி பெரிய ஸ்டுடியோ. அவர் விஜய் பக்கத்துல நிப்பாரா? விஜய் கொடி காட்டுவாங்க, அப்படி பேசுவாரு, உங்க வேட்பாளர் அப்படியா? அதாவது கிரீன் மேட் ஸ்டுடியோ ரெடி பண்ணிருக்காங்க. சோ 234 தொகுதி வேட்பாளரையும் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த 234 தொகுதி வேட்பாளரையும் கூட்டு வந்து கிரீன் மேட்ல நிக்க வச்சு விஜய் கூட வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு விஜய் வந்து அந்த 234 வேட்பாளருக்கும் பேசுறாரு. ஆதரித்து பேசுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா இவர் பேர் வந்து கிரண். இவர் வந்து கட்சிக்காக ரொம்ப திறமையா செயல்படக்கூடியவர். பாத்தீங்கன்னா 4-5 முறை வந்து பிளாக் டிக்கெட் வித்து ஜெயிலுக்கும் போயிருக்காரு. இல்லையா உங்க வேட்பாளரை பத்தி ஒரு பெருமையா பேசணும். ஆமா கரெக்ட் தான். என் வேட்பாளர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? திமுக இந்த வேட்பாளர் மூஞ்ச பாரு. யார் தெரியுமா? பிளாக் டிக்கெட் வித்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். உன் கட்சியில எவனா ஜெயிலுக்கு போயிருக்கானா? என் படம் எல்லாமே பாத்துருக்கான் இந்த வேட்பாளர். வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான், என்ன நினைச்சுக்காதீங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா என் வேட்பாளர் யாருமே இல்ல அப்படின்ட்டு அந்த வேட்பாளரை ஆதரித்து மக்கள் கிட்ட போய் சேரல. 234 மக்கள் நினைச்சுட்டு இவர் வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ண நினைச்சுட்டு இருக்காங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ
மாற்றம்டா இது மாற்றமா? இதுதான் மாற்றம். சூப்பர் மாற்றமா? அவ்வளவுதான். இப்ப நான் வந்து அந்த வேட்பாளரை கை காட்டி பேசிடுவேன். கை காட்டி பேசிட்டு லாஸ்ட்ல ஒரு டைலாக் பேசுவேன். அது என்ன டைலாக் நீ கண்டுபிடுற? அது ஈஸிங்க. அது சொல்லுங்க. அது நல்லது நடக்கும் நிச்சயமா. அது கிடையாதுங்க. லாஸ்ட்ல பேசி முடிச்சுட்டு மக்களே கவலைப்படாதீங்க, எல்லா தொகுதியிலும் இந்த விஜய் தான் நிக்கிறான், இவங்க எனக்கு ரிப்ரசன்டேட்டிவ். மதுரை மத்தி மதுரை கேக்கு விஜய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல பஞ்சு டைலாக் பேசிட்டு இவன் வந்து சும்மாதான் நிக்க வச்சிருக்க, பட் நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா எல்லா தொகுதியும் இந்த விஜய் தான், விஜய் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமான கேம்பெயினிங் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பண்ண போறாரு. இல்ல உலக நாடுகளே ஷாக், இந்திய அரசியலே ஷாக்கு. இத வந்து அண்டர் கன்சிடரேஷன் விஷயம் இருக்காங்களாம் பிஜேபி. நம்ம ஏன் சுத்தணும்? மோடி யோசிக்கிறாரா? விஜய் வந்து ஒரு புது வித்தியாசமான நம்ம ஏன் இந்தியா ஃபுல்லா சுத்திங்க, தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறதுக்கு நீயே யோசிக்கும் போது மோடியோ ராகுல் காந்தியோ இந்தியா ஃபுல்லா சுத்தணும். அப்ப அவங்க யோசிக்க மாட்டாங்க, வை நம்ம ஏன் போய் சுத்தணும், பேசாம நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டுடியோ கட்டி விட்டுட்டு வேட்பாளர் எல்லாம் வர வச்சுட்டு ஓட்டு போட்டுருவாங்கல்ல? போட்டுருவாங்க, ஈஸியா போட்டுருவாங்க. முட்டாப்பாய கூட்டமா இருக்குது. இது ஒண்ணும் புரியல எனக்கு. இது அரசியல் நிறுத்துறானுங்களா இல்ல ஆன்லைன் கட்சி நிறுத்துறானுங்களா? போற போகல. ஏன்னா உங்க ஓட்டுகளை மறக்காம இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்து விடுங்க, லைக் போட்டு போயிடுங்க. ஏய் உனக்கு தெரியாது, ஒரு வேட்பாளருக்கும் இவங்க வீடியோ போட்ட பிறகு அதை வேற பூஸ்ட் பண்ணுவாங்க. இவனுக்கு தான் காசு கொடுத்து பூஸ்ட் பண்ணுவாங்க. 234 வேட்பாளர் அடிச்சுப்பான் காம்படிஷன். யாரோட போஸ்ட் நிறைய யார் வெற்றியாளர் அவன் தான் 2 லட்சம் வியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவன் தான் தொகுதியே எங்க பின்னாடிதான் இருக்குது. எல்லாம் பாத்துறான் பாத்தீங்களா? அத்தனையும் ஓட்டுங்க. ஆர்ட் விட்டுருக்கான், ரெட் ஆர்ட். இவன் ப்ளூ ஆர்ட் விட்டுருக்கான். பாத்தியா ஷேர் எல்லாம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஷேர் போயிருக்கு அப்படின்னா இப்படிதான் பண்ணுவாங்க போல. கரெக்ட் தான்ப்பா. இப்ப வந்து விஜய் வந்து எந்த தொகுதியில நிக்க போறாருங்க? எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. விஜய் வந்து எந்த தொகுதியா? வி தொகுதி தான். விழுப்புரம் இல்லன்னா விக்ரவாண்டி இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் இல்லன்னா விருகம்பாக்கம், இந்த தொகுதி இல்லையா? இல்லப்பா, நான் வந்து ஒருத்தர் காமிச்சாருப்பா, நான் பார்த்தேன் ஒரு போஸ்ட்ல. ஏங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க நான் பார்த்தேன். காமெடி எல்லாம் பேசணுமாங்க? சொல்லுப்பா, அது முக்கியமானது பாது. எவ்வளவு பேர் முக்கியமான விஷயம், எவ்வளவு பேர் போட்டி கடும். ஆக்சுவலா விஜய்க்கு வந்து போட்டி வெளி கட்சியில கிடையாது, உள்கட்சியில. விஜய்க்கு போட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியிலே. ஆமா, இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ரீல்ஸ் மோகம் பிடிச்சவனு கொஞ்சம் பாருங்க. பைத்தியம். இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ரீல்ஸ் பைத்தியம் கொஞ்சம் பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது இந்த சென்னை மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் ஒருத்தர் இருக்கிறார். சென்னை புறநகர் மாவட்ட செயலர் தலைமை வந்து எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டயும் சொல்லிருக்கு போல, ஏய் விஜய்க்கும் நீங்க ஒரு அப்ளிகேஷன் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது இயற்கையானதுதான். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா விஜய்க்கு வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியே போட்டாச்சு. சி விஜய்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அப்படியே நடந்து வர மாதிரி ஒரு வீடியோ போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போடுறாருன்னா இவர் பேரை போட்டு அதே சோழிங்கநல்லூர் தொகுதி ஈசிஆர் சரவணன், அதே சோழிங்கநல்லூர். அப்ப யாருக்கு சீட்டு? இப்போ விஜய்க்கு தராம ஈசிஆர் சரவணனுக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டா விஜயே அப்ப இந்த கட்சியில விஜய் கெத்தா ஈசிஆர் சரவணன் கெத்தானா? ஈசிஆர் சரவணன் தான் கெத்து. விஜய் இல்லங்க, எவ்வளவு பெரிய ரீல்ஸ் பைத்தியம் பாருங்களேன். எவனா விஜய்க்கு போடுற தொகுதியில நீ கேண்டிடேட் போடக்கூடாது. இது இயற்கை. விஜய்க்கும் கேக்குற, உனக்கும் கேக்குற. விஜய்க்கு தராம நாளைக்கு உனக்கு கொடுத்தா அப்ப நீ ஜெயிச்சுட்டு விஜய் தோத்துறாதானே அர்த்தம். இதுவும் தெரியலையா? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? விஜய்னு போட்டு விக்ரவாண்டி தொகுதியோ இல்ல விருகம்பாக்கம் தொகுதியோ போட்டுட்டு நீ உனக்காக சோழிங்கநல்லூர் தொகுதியை கேட்க. கரெக்ட். இத கூட கிளாஸ் எடுக்க எவ்வளவு பெரிய தற்கொலையா இருக்கானு பாத்தீங்கன்னா. மாவட்ட செயலாளர்னா இவர் வந்து அமைச்சர் தெரியுமா? அமைச்சர் வர போறாரு. என்ன அமைச்சரா? ஹெல்த் மினிஸ்டர். மினிஸ்டர் இல்லையே. இல்லங்க, அவங்க கட்சிக்காரனே சிரிக்க மாட்டானா? இவர் வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, சிவில் சின்னம் த்ரெட்ல சிவில் சின்னம். அவன் கீழே கமெண்ட் போய் போடுறான், யோ அது சிவில் கிடையாதுயா, விசில் சின்னம், விசில் சின்னம் கமெண்ட் போடுறான். அத கூட எடிட் பண்ண கூட பாக்கல. சோழிங்கநல்லூரில் ஒரு விஜய் எம்எல்ஏ, சாரி சோழிங்கநல்லூரில் 2 விஜய் எம்எல்ஏ அப்படி சொல்லு. விஜய் ஒரு எம்எல்ஏ, என்ன என்ன கால வெற்றியாளர் யாரு?
அப்ப இங்க ஒரே போட்டி தான். ஒன்னு ஈஷா சரவணன், இன்னொன்னு ஜோசப் விஜய். அப்ப வந்து அங்க இருக்கிற சோழிங்கநல்லூர் ரமேஷ் டிஎம்கேல இருக்கிறது இல்ல, அப்புறமா கேபி கண்ணன் ஏடிஎம் கிடையாது. ஒன்லி ஜோசப் விஜய்க்கும் ஈஷா சரவணனுக்கும் போட்டிங்க. ஐயோ, இந்த அரசியல் தெரியாத தற்குறிகளை வச்சு விஜய் கிட்ட ஒரு நேர்மை எனக்கு பிடிக்கும். அவரே சொல்லிட்டாரு. அதாவது அப்பத்தி வீடியோ போல அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆயின்னு இருக்கு. ஒரு ஆங்கர் வந்து விஜய கேள்வி கேக்குறாங்க. அதாவது சினிமால இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரசியலுக்கு போறாங்க. நீங்க எப்படி விஜய் சார், நீங்க வந்து பிற்காலத்துல அரசியலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. விஜய் யோசிக்க கூட இல்ல, தப்புன்னு ஏங்க அதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க, எனக்குலாம் அரசியலை பத்தி சுத்தமா ஒண்ணும் தெரியாது, நான் போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சொல்லிட்டாருங்க. சினிஃபீல்ட்ல இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ உங்க எதிர்காலத்துல நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா இல்ல. எனக்கு அரசியல்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் கண்டிப்பா வரணும். தேங்க்யூ. அப்பவும் அவருக்கு அரசியலை பத்தி ஒண்ணும் தெரியல, இப்பவும் அரசியலை பத்தி ஒண்ணும் தெரியல. ஆனா அரசியல்ல வந்துட்டு பஞ்சி டைலாகா பேசிருக்காரு. அது பேசி பேசி பழக்கம் இல்லங்க, அதுதான் சொல்லுவாங்க, அரசியலுக்கு வந்துட்டா நல்லவனும் பொய் பேச ஆரம்பிச்சு. ஓ, அப்ப பொய் பேசுறாப்புல. ஆனா இதுல கரெக்ட் என்னன்னா, விஜய் அப்பவும் நல்லவனா இல்ல, இப்பயும் நல்லவனா இல்ல, ரெண்டுமே டுப்பாக்கூர் தான் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசியலை பத்தி விஜய்க்கு எதுனா தெரியுமான்னா ஜீரோ. எங்க அப்போ ஓகே, சின்ன ஏஜுங்க. ஏங்க நீங்க இந்த கொக்கோ கோலா ஆடை பத்தி கேட்டீங்கன்னா கூட ஏங்க அப்போ விஜய் வந்து சின்ன வயசு, ஏதோ தெரியாம பண்ணிச்சுங்க. சோ ஓகே, அப்போ வந்து விஜய் கேட்கும் போது எனக்கு அரசியலை பத்தி தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன வயசாகுது, கவிதை வயசாயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. எதுனா கத்துக்கணும்ல, கத்துக்கணுமா, அரசியலை பத்தி கத்துக்கணுமா இல்லையா? இப்போ நான் அடிச்சு சாமி சத்தியமா சொல்றேன், எங்களுக்கு இருக்கிற அரசியல் நாலேஜ் அறிவு கூட விஜய்க்கு இல்ல, கிடையாது. என்ன இருக்குது அவருக்கு, என்ன இருக்குது, எப்படி அரசியல் பண்ணு தெரியுமா? தெரியாது. சீட்டு குத்துறீங்கயா, இந்த சீட்டு இருக்குது, இங்க வாங்க நான் உட்கார இருக்கிறேன். அரசியல் அறிவு இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. அது அவரே சொல்லி இருக்காரு. அது ஆக்சுவலா ஒரு திருப்பியும் சொல்லணும். ஏங்க எனக்கு அரசியல் அறிவு சுத்தமா இல்ல, ஒண்ணுமே எனக்கு தெரியாது, எனக்கு பிளீஸ் நான் ரிக்வெஸ்டா கேக்குறேன், யார் காலனா கெஞ்சி விடுறதுக்கும் தயாரா இருக்கிறேன், எனக்கு அந்த சிஎம் சீட்டை ஒண்டி கொடுத்துருங்க பிளீஸ் அப்படின்னு கேட்டா யாருன்னா பாவம் பார்த்தாச்சு போடுவாங்க. எதுக்கு சிஎம் சீட்டு பைத்தியம் சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் கேக்குறேன், எங்க அண்ணன் விஜய்க்காக நான் ரிக்வெஸ்டா கேக்குறேன், ஸ்டாலின் கிட்ட கேக்குறேன்டா. கேளு, முதல்வன் படம் பாத்துறீங்களா இல்லையா? பாத்துருக்கேன். ஒரு நாள் முதல்வர் ஆகணுமா? அந்த மாதிரி ஆச்சு. எங்க அண்ணன் நான் ஒரே நாள் சிஎம் ஆக்கி கடவுளை பார்த்துட்டோம்டா. நானு பிளீஸ் எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிச்ச பிறகு நான் சத்தியமா சொல்றேன், இந்த ரிக்வெஸ்ட நான் முதலமைச்சருக்கு வைப்பேங்க. நான் வைக்கலன்னா என் பேரை மாத்திக்கிறேங்க. அப்புறம் உன்னையும் பைத்தியன்றுவாங்க. ஒரு நாள் முதல்வரா எங்க அண்ணனை பிளீஸ் ஸ்டாலின் சார் ஆக்கிடுங்க. எங்க அண்ணன் ஆன்மா அப்பதான் சாந்தி அடையும். இல்லடா, செத்து பிறகு சாந்தி ஆகும் சொல்றேன். இப்பதான் ஒரு நாள் சாவாரு சூசைட் பண்ணிக்கிறாருன்னா அப்படி இல்ல, அவருக்கு தோக்க போறோம்னு ஆல்ரெடி தெரியுமே, பண்ணாம தானே இருக்காரு. அப்படிலாம் கிடையாது. எங்க சூசைட்லாம் யாரும் தப்பான முடிவை எப்பவுமே இந்த காலத்துலயும் எடுக்க கூடாது. ஏன்னா அது வந்து தீங்கான. ஆமா, தீங்கான. யாருக்கு சொல்றேன்? அதையா விஜய்க்கு. டேய், இப்போ ஒண்ணு தெரிஞ்சு கட்சிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தணும். ஏன்னா பல பேர் வந்து இப்ப எம்எல்ஏ ஆசையில இருக்காங்க, ஆல்ரெடி எம்எல்ஏ ஆயிட்டானுங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் வர லைக்ஸ பார்த்து அவன் முடிவே பண்ணிட்டான், இந்த தொகுதியில் நம்ம தான் எம்எல்ஏ முடிவு பண்ணிட்டான். நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 400 ஓட்டு 300 ஓட்டு என்ன ஆகுறது கொஞ்சம் நினைச்சு பாரு. அவன் எங்க வீட்டுல வந்து அவன் வந்து டெய்லி வர மாட்டாங்க, அவன் ஒரு 40,000 50,000 ஓட்டு கூட வாங்கினா பரவாயில்ல, 400 ஓட்டு 500 ஓட்டு வாங்கிட்டா அவன் எப்படி நாளைக்கு தலையை காட்டுவான்? வருவேன். ஆல்ரெடி வந்து எம்எல்ஏ சுத்தின்னு இருக்கான். சோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏங்க நாங்க வந்து பிரிகாஷனரி நடவடிக்கையா சொல்றோம், பிகாஸ் வி ஆர் வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன்னா அந்த கட்சி ஆட்களை பத்தி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ சீட்டு இல்லைன்ன உடனே பாதி பேர் வந்து அந்த முயற்சிக்கு போவான். உண்மை. தயவு செஞ்சு அந்த முயற்சியில ஈடுபடாதீங்க. ரெண்டாவது, எம்எல்ஏ சீட்டு கிடைச்ச பிறகும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அனௌன்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுவானுங்கன்னா பாதி பேர் தோத்துட்டோன்ற விரக்தியில இருப்பானுங்க, இந்த முடிவு எடுப்பானுங்க. தயவு செஞ்சு அந்த முடிவுல யாரும் போவாங்க, நேர்ல வாங்க. நாங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணி உங்களை திருத்துறோம். நிறைய பேர் திருந்திருக்காங்க எங்க அட்வைஸ்ல. உங்க விஜயே திருந்திருக்காரு,
பத்தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்யபாமா காலேஜும் இப்ப தெரிஞ்சிச்சு. சோ தற்குறிகள் வாழ்வு மையம். ஆமா, தற்குறிகள் மறுவாழ்வு கரெக்ட். டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஆல்கஹால் சூப்பர். அந்த மாதிரி தற்குறிகள் மறுவாழ்வு மையம்னு நாங்க வேணா ஸ்டார்ட் பண்றோம். தமிழக அரசு கொஞ்சம் பாத்து எங்களுக்கு நிதி கிதி. ஆமா கண்டிப்பா இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்டா. இல்ல உண்மையாப்பா பண்ணி ஆகணும். சோ அந்த மாதிரி எதனா ஒரு நிதி அமைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்களும் பண்ணிப்போம். நாங்க எடுத்து நடத்துறதுக்கு ரெடி. ஏன்னா அவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நல்லாவே தெரியும், மட்டும்தான் தெரியும். அந்த நிலைமையில தான் அந்த கட்சியில போயிட்டு இருக்குது. ஏன்னா கூட்டணிக்கு வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு அவரு வரவாரா இவரு வரவாரா அவருக்கு இவரு வரவாரா இல்லடா. அவனுக்கு டைலாக என் வாழ்க்கையிலேயே நான் மறக்க மாட்டேன்டா. யாரு ராஜ்மோகனா லைலா உட்காந்துக்கிட்டு சரி அவரு வரேன்னு சொன்னாரு, வந்துருவாரா? அவரு மட்டும் இல்ல, அவரு கூட இவரும் வராரு. இப்போ அவரு வராரா? அவரும் வரல, இவரும் வரல. பேசுறாங்கப்பா ரெண்டு பேரும். இப்ப அவரு வராரா? அவரும் வரலங்க, இவரும் வரலங்க, எவனும் வரல, வரவே இல்லைங்க. எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு கோட்டு படத்துல விஜயகாந்துக்கு வந்து நான் வந்து எப்படி பாரு விஜயகாந்த் ஃபேன்ஸையும் விஜயகாந்தையும் எப்படி இழுத்து கட்சிக்குள்ள சேர்க்கிறேன் பாருன்ட்டு கோட்டு படத்துல கஷ்டப்பட்டு நடிப்பே வரலனாலும் விஜயகாந்த் மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன், நான் நடிப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நடிச்சு விஜயகாந்த் ரசிகர்களை கவரலாம், தேமுதிக கட்சியை நம்ம கூட்டணியில இழுத்துடலாம். எப்படி நீ எவ்வளவு பிளான் போட்டாரா? அந்த கடவுளே நீலாம் இருந்தா இத பாத்துருக்கணும். உங்களுக்கு இப்படி பண்ணிட்டு ஒரு கட்சி தேமுதிகவே போலங்க அந்த பின்னாடி, அந்த கட்சி பின்னாடி. மதுரையில கூட மதுரையில சொன்னேங்க, மதுரையில எங்க அண்ணன் என் குரு போட்டோ பேனர்ல எல்லாம் விஜயகாந்த் போட்டோ வச்சுடா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கூட மதிக்காம எங்களை இப்படி தள்ளி விட்டுட்டீங்களே. இல்ல இப்போ விஜயகாந்த் கட்சியே வரலையா, இவங்க என்ன ஆசையில இருக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்துரும். எப்படியே வரும் காங்கிரஸ் உங்களை வச்சுங்க நாங்க வந்து 25-30 கொடுங்க சார், மாட்டாங்க, எவனும் வர மாட்டாங்க. வருவாங்களா விஜய் பின்னாடி? நீ பெரிய ஆளாச்சே, உனக்கு கூட்டம் கொடுத்த யாரும் ஏன் வர மாட்டாங்க சொல்லு. ஏன்னா நீ ஒரு டுப்பா கூறு எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்க வரல. நீங்க என்ன நினைச்சுன்னு அப்ப பாத்து ஏன் வரல? அப்ப எந்த அளவுக்கு ஒரு காமெடி பேச நினைச்சுட்டு இருக்காங்க பாரு அரசியல்வாதிகள். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காமெடி பீஸா தான் விஜய் நினைச்சுன்னு இருக்காங்க. சோ யாருமே போய் அவர் பின்னாடி சேரல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரச்சாரம் அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து விருப்ப மனு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பொது தொகுதியின் போது 25,000 ரூபாய், மகளிர் அண்ட் ரிசர்வ்டு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் ஓபனாவே சொல்லிட்டாங்க. சோ எல்லாருமே விருப்ப மனு வாங்கிட்டு போறீங்கன்னா சப்மிட் பண்ணும்போது 25,000 15,000 கட்டிதான் ஆகணும். காலங்காலமா பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்லப்பா இப்ப சொல்லணும், ஏன்னா இவனுங்க அப்படி பண்ணா 100 ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் வித்தானுங்களே, அது மாதிரிலாம் இங்க விக்கல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் 1000 ரூபாய் வாங்கும் போதே சொல்லிடுவாங்க, எங்க நீங்க சப்மிட் பண்றீங்கன்னா 15,000 25,000 கொடுத்துடணும், சப்மிட் பண்ணிடணும். இதே நீங்க சப்மிட் பண்ற தொகுதியை நாங்க வேறு கட்சிக்கு கொடுத்துட்டா, கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டா அந்த பணத்தை நாங்க உங்களுக்கு ரிட்டர்ன். இப்ப அங்க போயிட்டு மாதிரி எல்லாம் வைக்காது. இப்ப இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணுவானுங்க பாருங்க, திமுகக்கு இவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க, ஆனா எங்களுக்கு மனு வாங்க எவ்வளவு பேர் குவிஞ்சாங்க தெரியுமா? திமுகவை நாங்க எலெக்ஷன்ல தான் தோக்கடிக்க முடியாது, விருப்ப மனுல தோக்கடிச்சிருவோம். பெரிய ரீல்ஸ் போடுறதுக்கு தான் இந்த கட்சி. அத உடுப்பா நீ. இப்போ ஒரு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். ஆமா, அதாவது மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மதுரை முனிஸ் காந்தா முனிஸ் ராஜா பயங்கரமான ஆளு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் கொலை மிரட்டெல்லாம் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொலை மிரட்டெல்லாம் விட்டுருக்காரு. அவரு வீட்டு கல்யாணம் போல, அவருக்கு கல்யாணம்னு நியூஸ்ல சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கல்யாணமா இருக்காது, அவர் இல்ல திருமண விழாவா இருக்கும். அவர் வீட்டு கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மணப்பெண் வந்து அப்படியே மயங்கி விழுறாங்க. ஏங்க கொஞ்சோண்டு திருப்பி சொல்றேன் நானு, அந்த மணப்பெண் மயங்கி விழுறாங்க. ஒரு கல்யாணம், ஒரு மணப்பெண் மயங்கி விழுறாங்க. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கணும். ஆனா அங்க எப்படி தெரியுமா இருக்கு? சால்வா அருண்ராஜ் போட்டுன்னு இருக்காரு, போட்டோக்கு போஸ்ட் குடுத்துட்டு இருக்கானுங்க. மணப்பெண் மயங்கி விழுது, அங்க பக்கத்திலே விழுது, அந்த போட்டோ எடுக்கிறானுங்க, போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. நிர்வாகி திருமண விழாவில் மணமேடையில் மணப்பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தவேக இளைஞர் பாசறையை சேர்ந்த முனீஸ்குமாரின் திருமணம் மதுரையில் இன்று நடைபெற்றது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். விவரங்கள்.
ஏங்க இது எந்த மாதிரி ஒரு கட்சின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாத்துக்கோ எந்த அளவுக்கு நாடிலையும் நரம்புலயும் எவனா நம்ம பக்கத்திலேயே செத்து போனா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு போட்டோ தான்டா முக்கியம் அப்படின்ட்டு அந்த மனப்பொண்ணு உழுது அதை தூக்குறதுக்கோ இது பண்றதுக்கோ எவனும் ரெடியா இல்ல. இவரு சால்வ போறாரு, அவன் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறான், இவனும் குத்துனுங்கிறாரு, அது அங்க உழுதுன்னு இருக்கு. ஒரு ஜென்மங்களா நீங்களா? அவன் பக்கத்துல ஒருத்தர் சிரிச்சுன்னு சிரிக்கிறீங்க. ஏங்க தேர்ட் ஃபோர்த் பர்சன் விழுந்திருந்தா கூட யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறான். இவனுங்க போற இடம் எல்லாமே விளங்காம விளங்காதுதான் இதுங்க. இங்க இன்னைக்கு விளங்க எங்க போனாலும் எதுனா ஒண்ணு நடக்குது பாத்தீங்களா? இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுதா? ஐயோ இவனுக்கு ஒரு கால வச்சாலும் விளங்காது. அங்க பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கின்னு அந்த பொண்ணு உழுது, அந்த பொண்ணை கண்டுக்காம இவனுங்க சிரிச்சுக்கின்னு போட்டோ போட்டோ தாங்க இவனுங்களுக்கு முக்கியம். அவ்வளவுதான். அந்த பொண்ணு அங்க மயங்கி விழுந்து எதே தப்பே ஆயிருந்தாலும் செத்தே போயிருந்தாலும் இவனுக்கு ஃபீல் பண்ண கவலையே கிடையாதுங்க. அதுக்கே கவலைப்படுங்க. எவன் வீட்டு கல்யாணமோங்க, யார் வீட்டு பொண்ணுங்க, அந்த பொண்ணு மயங்கி விழும் போது நம்மளுக்கு வந்து என்னடா ஒரு பொண்ணு மயங்கி விழுது, அவன் கல்யாணம் பொண்ணுன்னு தோணுது. ஆனா இவனுங்க இந்த பக்கத்துல உழுதுன்னு கத்துறாங்க. இவனுங்களை பத்தி பேசுறதுலாம் சிம்பிளி வேஸ்ட். திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம்.